இடம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல் ஸ்டெப்பாக என்ன பண்ணோம் தெரியுமா? இது மாதிரி தண்ணி லொக்கேட் பண்ணோம். ஏன்னா இடம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம லொக்கேட் பண்ண ட்ரை பண்ணோங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இருக்காது அவ்வளோவா. நல்ல தண்ணி நல்ல இடம் நிறைய இருக்குங்க. பக்கத்தில் 100 அடியிலே தண்ணி இருக்குது, 200 அடியிலே தண்ணி இருக்கும்பாங்க. ஆனால் இருக்குமானா தெரியாது, எல்லா இடத்துலையும் இருக்குமானா தெரியாது. அவங்க தேடி கண்டுபிடிச்சி போட்டிருக்க இடத்துல இருக்கும், நம்ம போடணும்னு நினைக்கிற இடத்துல இருக்காது. இது ஒரு கிரவுண்ட் இடம், நம்ம தேடும்போது ஒன்றும் பெருசாக இல்லை, 2 பாயிண்ட் தான். இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதனால் நம்ம முதல் ஸ்டெப்பாகவே லேண்டு செலக்ட் பண்ண உடனே ஆளை வச்சு தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இவர் வந்து தேங்காய் வச்சு செக் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் 2-3 மெத்தட்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ணார். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது 3 காமிக்கிறேன். இது வந்து செகண்ட் மெத்தடாக யூஸ் பண்ணார், லொக்கேட் பண்ணிட்டார். இப்போ வந்து இது வந்து பாறை பூமி, பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது, அதனால் இது பாறை பூமி. இங்கே பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 600 கிட்டே இருக்குது, 590 இது மாதிரி ரொம்ப இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் அவ்வளோவும் பாறை தான். அப்போ நம்மளுக்கு போர் எவ்வளோ போட்டாலும் கிடைக்காது, ஏன்னா பாறை ஃபுல்லாக பாறை. இது வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும்னா 150 தான் இருக்கணும். நம்மளுக்கு பாருங்கள் 150 இருந்தால் நல்ல தண்ணி வரும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து 600 கிட்டே இருக்குது, ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நம்ம 2-3 இடம் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி நம்ம எடுக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்கள், அங்கங்கே போட்டு செக் பண்ணி பார்க்குற ரெசிஸ்டன்ஸு கம்மியாகுமானி பாருங்கள். நம்ம வாங்கினதுக்கப்புறம் நம்ம வேறு வழியே இல்லை, இப்படி தான் யூஸ் பண்ணி ஆகணும். இருக்கிறதுலே கம்மியாக நம்மளுக்கு வந்தது வந்து 200